காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து சமாதானம் கூறி வரவேற்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த வேதத்தை குறித்து பலவிதமான சந்தேகங்களை கேட்பதற்காக நம்முடைய மத்தியிலே பாஸ்டர் மனோகரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய சந்தேகத்தை எல்லாம் கேட்பார். அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகம் உண்மையிலேயே அவர் பல காரியங்களையும் அலசி ஆராய்ந்து அப்படி கேள்விகளைத்தான் அவர் கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல இருக்கிறோம். ஆயினால் நீங்களும் கேட்கறது மாத்திரமல்ல, இதன்படி நீங்கள் செய்யுங்க, மற்றவர்களுக்கு செய்ய வையுங்க. இது ஒரு ஊழியமாக எடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பதிவுக்குள்ளே போகலாம். உங்களுடைய கேள்வி கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கய்யா. ஸ்தோத்திரம் ஐயா. இப்போ இன்னைக்கு உலகத்தில் நிறையா திருச்சபைகள் இருக்குது. ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஒவ்வொரு விதமான ஞானஸ்தானத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன என்று இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியாமே எடுத்துகிட்ருக்குறாங்க. வேதத்தில் எத்தனை ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லி இருக்குது. அப்போ நாம் எத்தனை ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், எந்த ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விளக்கமாக நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்குறவங்க அதை உணர்ந்து அதன்படி செய்வாங்கய்யா. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கேள்வி கேட்டுங்க. வேதத்தில் ஞானஸ்நானம் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருள்களை அவங்க பதிய வச்சு பிரசங்கித்துட்ருக்காங்க. ஆனால் மொத்தத்துக்கு ஒரு காரியம் ஞானஸ்நானம்னா என்ன அப்படின்னு ஒன்று கேட்டால், மனிதன் உதவி செய்ய முடியாத ஆபத்தான நேரத்தில் மனுஷன் எந்தவித காரணத்தை கொண்டு தப்புவிக்க முடியாத சூழ்நிலையில் கர்த்தர் அவனை தப்புவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு டூல், ஒரு கருவி, அதுதான் ஞானஸ்நானம். இப்போ அந்த டூல் ஏன் ஞான ஸ்நானம் என்று சொல்லப்பட்டது? அடுத்த ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. அப்போ இந்த ஞான ஸ்நானம் என்பது, ஸ்நானம் என்றாலே முழுவதுமாக நனைதல், மூழ்குதல், முங்குதல் என்ற பொருள் உடையது. ஞான ஸ்நானம் என்றால் ஞானத்தினாலே ஏற்படக்கூடிய முடிவு, அந்த முடிவை பற்றி அவங்க அந்த ஸ்நானம் முழுகுவது, அது ஞானத்தினால ஏற்படக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா இதுக்கு தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இந்த வசனத்தில் பாருங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுதல் அப்படின்னா, இங்கே ஞானஸ்நானம் பெறுவதற்கு அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன், அடிப்படையான ஒரு குணம் என்னன்னு சொன்னால், அவங்க விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, ஒரு காரியத்தை இதை பிடிச்சிக்குங்க, இதை செய்யுங்க, இதை செஞ்சால் நீங்கள் இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம், இந்த ஆபத்துலேருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னால், உனக்கு வேறு வேலைடா அப்படின்ட்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த விசுவாசம் வராது, அந்த ஞானமும் வராது. அப்போ இவங்க சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்படி செய்ய சொல்கிறாங்களே, இது நமக்கு உண்மையிலேயே தப்புவிக்குமா, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா அப்படின்னு இவனுக்குள்ளாகவே கேள்வி கேட்டு, ஆமாம் இது தப்பிக்கப்படுறதுக்கு இது ஒரு நல்ல தருணம் தான், நம்ம இதை பிடிச்சிக்கிட்டு தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் நினச்சி அந்த விசுவாசம் வரணும். அப்போ முதல்ல என்ன வேணும்? இந்த கேள்வி கேட்டு அந்த ஞானம் வரணும். இந்த ஞானம் வந்த பிறகு அவன் அதை செய்வான், ஸ்நானம் பெறுவான். இந்த ஞானம் இல்லைன்னா ஸ்நானம் பெற மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரியம், ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்குவோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்கே இரு மனசுக்கு இடமே இல்லை. நீங்கள் விசுவாசிச்சா நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க, விசுவாசிக்கலைன்னா நீங்கள் ஆக்கினைக்குள்ளே போவீங்க, தண்டனையை அனுபவிப்பீங்க. இதுதான் இந்த வேத வசனத்தினுடைய அடிப்படை பொருள்.
இப்போ முதல் ஞான ஸ்நானம்ங்கிறது யார் எடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு பதில் நல்லா தெரியும். அதை வாசிச்சா 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனங்களிலே தெளிவாக நாம் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்னா, அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். 21 ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் அப்படின்னா, இப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்ங்கிறதுக்கு இங்க பொருள் என்ன வருகிறது என்று சொன்னால், அது காக்கப்படுதல். அப்ப இங்கே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றா அவன் காக்கப்படுகிறான். இங்க இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, அந்த 8 பேர் யாரு அப்படின்னா, நோவாக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த பூமியினுடைய அக்கிரமங்கள் எனக்கு முன்பாக வந்து நிற்குது, இந்த பூமியை நான் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை செய், அதுக்கு அளவுகள்லாம் அந்த வாங்கிக்க, நீ இந்த பேழையை செஞ்சு இதுக்குள்ள பிரவேசி, இதில் இருக்க எல்லா மிருகங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உள்ள ஒவ்வொரு ஜோடு நான் அனுப்பி விடுவேன், அதாவது நீ உள்ள விட அதுக்கு உண்டான தீவனங்கள்லாம் நீ சேர்த்து வச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. இதை அன்னைக்கு மழைன்னா என்னன்னே தெரியாது. மழைன்னா என்னன்னு தெரியாத காலத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி ஒரு பேழை, அதாவதுன்னா ஒரு கப்பலை செய்ய அப்படின்னு. கப்பல் வந்து அங்கே இது பண்ணி செய்கிறான். இப்போ இவன் மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த கப்பலில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் பொழைச்சிக்கலாம், இந்த உலகமே அழிக போதியா, இந்த உலகம்லாம் அழிஞ்சு போக போகுது, நீ இந்த பேழைக்குள்ளே வந்துட்ட நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இவங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, கேட்டாங்களா? கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, அவங்க விசுவாசிக்கல. ஏன் விசுவாசிக்கல? ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லாமல் போச்சு? இப்போ இவனுக்கு என்ன ஞானம்? இவன் ஞானத்தோடு யோசிச்சிருந்தா இவன் ஒரு லாஜிக்காக இவனை கேள்வி கேட்டிருக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? ஏண்டா ஒரு கப்பலை வேலையத்து போய் இவன் இவ்வளவு தூரம் நுணுக்கமாக செய்கிறானே, உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறானே, சரி அழியாது, அழியறதுக்கு மழை வந்துருச்சு என்ன செய்வேன்? அப்போ இவன் கேள்வி கேட்கணும். அழியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன், சரி அழியறதுக்குன்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்போ இதுக்குள்ளே போனால் என்ன? வரலைன்னா உள்ளே இருக்க போகிறோம், வந்தால் நம்ம காப்பாற்றப்படுறோம், இதனால என்ன நட்டம்? அப்போ போகாமல் உள்ள. அப்போ இவனுக்கு ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லை? இந்த டிசைட் பண்ணுறதுக்கு, முடிவு பண்ணுறதுக்கு உண்டான ஞானம் இல்லை. உள்ளே போனதுனால இவனுக்கு என்ன கெடுதலா? இல்லை. மழையே வரல, இவன் நினைக்கிற மாதிரியே மழையே வரல, உள்ளே இருந்து செத்து போகிறானா? இல்லை. சரி மழை வந்துருச்சு, இவன் காப்பாற்றப்படலாம்ல. அப்போ இந்த மாதிரி யோசிச்சிருந்தா ஆட்கள் உள்ளே போயிருப்பாங்க. இது மாதிரி யோசிக்கல, ஞானம் இல்லாமல் போச்சு. ஞானம் இல்லாமல் போனதுனால என்ன ஆகி போச்சு? உள்ளே பிரவேசிக்கல, எல்லாம் அழிஞ்சாங்க. 8 பேர் தான் காப்பாற்றப்பட்டாங்க, பாக்கி எல்லாம் அழிஞ்சாங்க. இப்போ எப்படி காக்கப்பட்டாங்க? எதில் அழிஞ்சாங்க? தண்ணீரினால அழிஞ்சாங்க, தண்ணீரினால காக்கப்பட்டாங்க. அதே தண்ணி தான் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இது ஞானஸ்நானம் எப்படி ஆகும்? இது ஞானஸ்நானம்னு, இதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம், இது ஞானஸ்நானம்னு வேதம் சொல்லுதே. அப்போ இதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் எப்படி வருது? அந்த 21வது வசனத்தில் நம்ம வாச்சோம்னா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையானது? இந்த நோவா 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்களே, இதுக்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது. அப்படின்னா அது ஞானஸ்நானம் தான் அர்த்தம். அப்போ அது இது எப்படி ஞானஸ்நானமாச்சு அப்படின்னா, இது தண்ணீரினால இவங்க எல்லாம் அழிஞ்சாங்க, இவங்க தண்ணீரினாலே காக்கப்பட்டார்கள். அப்போ முதல் வசனத்தை என்ன வாச்சோம்? இங்கே விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்போ அதே மாதிரி இவன் விசுவாசிச்சான். 8 பேர் மாத்திரம் அவங்க உள்ளே போனாங்க, தேவன் கதவை சாத்திட்டாரு, 8 பேர் காக்கப்பட்டாங்க, மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்களே. அப்போ அந்த வேத வசனம் எப்படி கரெக்டாக ஜாயின் ஆகுது பாருங்க. விசுவாசிச்சா நீ காப்பாற்ற விடுவ, விசுவாசிக்கலாம் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா அழிவுதான். அவங்க மெஜாரிட்டி, அவங்க அத்தனை பேர், நாங்களும் இத்தனை பேர் இருக்கோம், நீ எத்தனை பேர் இருந்தா நம்மளுக்கு என்ன? விசுவாசிச்சா உனக்கு நீ காப்பாற்றப்படுவேன், விசுவாசிக்கலைன்னா நீ அழிக்கப்படுவது. ஆக்கினை தான் வரணும். இங்கே என்ன ஆக்கினை? தண்ணிக்குள்ளே மூழ்கி எல்லாம் செத்தாங்க, அதுதான் ஆக்கினை இங்கே இந்த இடத்துல.
அப்ப இந்த ஞானஸ்தானத்தை உருவாக்குனது யாரு? மனுஷன் உருவாக்க முடியாது. அப்ப இந்த சூழ்நிலையில ஞானஸ்தானங்கிறது ஒரு பேழையில தான் உண்டாகணும்னு தேவனுடைய திட்டம் கர்த்தர் சொல்றார். இல்ல எனக்கு பேழையெல்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வேற பாதையில போனானா அவன் ஜாக வேண்டியதான். அப்ப ஞானஸ்தானத்தை உருவாக்குறது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உருவாக்க வேண்டிய பொறுப்பு தேவனுடையது. அந்த தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அந்த ஞானஸ்தானத்தை எடுத்தால் அவன் காப்பாற்றப்படுவான். இது முதலாவது ஞானஸ்தானத்தை பற்றி இப்ப பேசிட்டோம். இப்ப நீங்க கேட்ட மாதிரி வேதத்துல எத்தனை ஞானஸ்தானம் இருக்கு அப்படின்னா, வேதத்துல மொத்தம் 7 ஞானஸ்தானங்கள் உண்டு. அந்த 7 ஞானஸ்தானங்கள்ல 5 ஞானஸ்தானங்கள் தண்ணீரினாலே ஏற்படக்கூடியது, காப்பாற்றப்படுதல். ஒரு ஞானஸ்நானம் ஆவியினாலே காப்பாற்றப்படுதல், இன்னொரு ஞானஸ்நானம் அக்னியினாலே காப்பாற்றப்படுதல். அப்ப மொத்தம் 7 ஞானஸ்தானங்கள் உண்டு. இப்ப முதல் ஞானஸ்தானத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது 2வது ஞானஸ்தானம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இங்க நல்லா கவனிங்க, எல்லாரும் மோசேக்கு உள்ளாக. அப்ப இதை என்ன செய்யலாம்? மோசேக்குள்ளான ஞானஸ்தானம் சொல்லலாம்ல, அதுல அதான சொல்லுது, மோசேக்குள்ளாக எல்லாரும் மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்ப மோசேக்குள்ளாக மேகத்தினால என்ன ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க? இப்ப இங்க என்ன ஆச்சு? அங்க இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உடனே வனாந்தர வழியா ஆண்டவர் அழைச்சு கொண்டு வந்தார். இந்த வனாந்தர வழியா அழைச்சு கொண்டு வரும்போது அது வனாந்தரத்துல எப்படி இருக்கும்? மரங்கரம் நிழல் அப்படியா இருக்கும்? வெறும் வனாந்தரம், தண்ணி கிடைக்கிறதே பெருசு. அங்க பூரா மணல், வெயில். இந்த வெயில்ல 2 நாள் 3 நாள் நடந்து போனா மனுஷன் இனத்துக்காக செத்து போவேன். இந்த வெயில போக்குறதுக்கு ஒரு மனுஷன் ஏதாவது தந்திர உபாயம் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு மாறுத்தர கொடை பிடிச்சிட்டு போங்களான்னு 6 லட்சம் பேருக்கு கொடை பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ கர்த்தர் தான் இதுக்கு ஒரு மாற்று வழி சொல்லணும். கர்த்தர் தான் இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஞானஸ்தானத்தை அவர் தான் உருவாக்கணும். மனுஷன் உருவாக்குறது ஞானஸ்தானம் இல்லை. மனுஷன் ஒரு ஞானஸ்தானத்தை உருவாக்க முடியாது. இப்போ பாருங்க, 6 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் போகிறதுக்கு வெயிலே வரக்கூடாது. எங்கே ஒரு மனுஷனை செய்ய சொல்லுங்க, இந்த காலத்தில் இப்போவே செய்ய சொல்லுங்க, கஷ்டம், முடியாது. ஆனால் அந்த காலத்தில் தேவன் ஒரே காரியம் வேற, மேகத்தை அனுப்பிவிட்டார். அந்த மேகம் எங்கே நிற்குதோ அங்கே தங்கணும், மேகம் எந்திரிச்சா அவங்க புறப்படணும், கண்டிஷன். அப்போ இந்த மேகங்கிறது என்ன? அது தண்ணீர். மேகம் வந்து தான் மழை பெய்யும். அப்போ இந்த மழை பெய்யறதுக்கு முன்னால் இந்த கரு மேகம் அப்படியே இருந்து இந்த 20 லட்சம் பேர்த்தையும் அப்படியே அந்த நிழலுக்குள்ளே கொண்டு போனால் எப்படி இருந்திருக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இது தேவனை தவிர இந்த ஞானம் வந்து யாருக்கும் இல்லை, இந்த ஸ்நானமும் யாருக்கும் இல்லை. இப்போ இந்த நிழல் படும்போது தலைக்கு மட்டும்தான் நிழல் விழுந்துச்சு, அல்லது காலுக்கு மட்டும்தான் நிழல் விழுந்துச்சா? இல்லை, உடம்பு முழுவதும் வந்துச்சு. அதனால தான் ஞான ஸ்நானம்னு சொல்கிறது. அப்போ உடல் முழுவதுமே அதில் உள்ளே போகணும், உடல் முழுவதுமே அதில் நனையணும், அதில் முங்கணும். அப்போ இந்த மேகமானது, இந்த நிழலானது இந்த 20 லட்சம் பேர்த்தினுடைய உடம்பு முழுவதுமாகவே அவங்களுக்கு அந்த நிழலை கொடுத்தது. அவங்க எந்த சிரமம் இல்லாமல் அவங்க வெயிலில் வனாந்தரத்தில் நல்லா நடந்து போனாங்க. இது ஞானஸ்நானம். இப்போ இது என்ன ஞானஸ்நானம்? மேகத்தினால ஞானஸ்தானம். மேகம் என்ன? தண்ணி. அப்ப தண்ணீரின் மூலமாக சொல்லலாம், ஏன்னா தண்ணீர் தானே மேகமா இருக்கு. அப்ப இது மோசேக்குள்ளான ஞானஸ்தானம். இது 2வது ஞானஸ்தானம். அடுத்தது 3வது ஞானஸ்தானம். அதே வசனத்தில் என்ன சொல்லுது? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். சமுத்திரத்தில் என்ன ஞானஸ்தானம் பெற்றாங்க? அங்கே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி அங்கிருந்து வரும்போது அங்கே தலைச்சன் பிள்ளைகள்லாம் சங்கரிச்சு ஒரு பலத்த கையை பலவிதமான கஷ்டத்தின் மத்தியில் அந்த பார்வோன் உத்தரவு கொடுத்து இவங்க எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வந்து எல்லா
எல்லாம் அந்த செங்கடல் பக்கத்துக்கு வந்துட்டாங்க. இத்தனை லட்சம் பேர் அநியாயமாக விட்டுட்டமேடா, விடக்கூடாதுடா, இப்போ பிடிங்கடான்னு சொல்லி எல்லாம் அவங்களுடைய சேனையெல்லாம் பின்னால் ரதமும் ஈட்டியும், இவன் வெறும் கையில் இவன் பாட்டுக்கு வர்றான். அவன் யுத்த வீரர்களும் அவன் யுத்தம் பண்ணுறவனை சாரட்டும் அது இதுவும் ரதங்களும் வந்துட்டு இருக்கு. இங்கே பின்னால் திரும்பி பார்த்தா ரதம், முன்னால் பார்த்தா அங்கே செங்கடல். மனுஷன் தப்பிக்க முடியுமா? இத்தனை பேர் தப்பிக்க முடியுமா? தப்பிக்கிறதுக்கு மனுஷங்கிட்ட வழி இருக்கா? எந்த வழியுமே கிடையாது. அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை, ஆண்டவர் ஒரு வழியை ஏற்படுத்துறாரு. அவர் என்ன ஏற்படுத்துறாரு? இவங்க புலம்புறாங்க, ஐயா அங்கிறதுக்கு நாங்கள் நல்லாவாவது இருந்திருப்போம், அங்கே வந்து வனாந்தரத்தில் சாகிறதுக்காக இனி எங்கே கொண்டு வந்த அப்படின்னு. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? கையில் வச்சிருக்கையில் கர்த்தருடைய கோல் நீட்டினாரு. செங்கடல் ரெண்டாக பிளந்தது. கட்டாந்தரையில் நடந்து போனதை போல் அத்தனை பேர் நடந்து போனாங்க. சரி, அவங்களாம் நடந்து போயிட்டாங்களே, நம்மளும் போயிடுவோம். அவங்க போனாம்போது நம்ம போக முடியாதா? சேனைகள் உள்ளே போச்சு, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஞானம் எங்கேருந்து வந்தது? இதில் ஞானமே அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த வழியை விட்டால் வேறு வழியே இல்லை. இங்கிட்டு பாதையாவது வருது, இதுக்குள்ளே போயிடுவோம், நின்னா இவன் பிடிச்சிக்குவியா, ஆகினால் போயிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டான். இதுக்குள்ளே போனால் பொழைச்சிக்கலான்னு தானே போனேன். அந்த விசுவாசம் இருந்துச்சுல்ல, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன் நடுவில் போனோன்னே இப்போ சமுத்திரம் பொண்ணாச்சுன்னா சமுத்திரத்தில் செத்து போவோன்னு நினச்சிருக்கலாம்ல, அது இல்லை, இவன் துணிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அது ஒரு ஞானமாக அங்கே கருதப்படுகிறது. இது சமுத்திரத்தினால ஞான ஸ்நானம். அப்போ இப்போ எத்தனை ஞானஸ்தானம் பார்த்துறோம்? 3 ஞானஸ்தானத்தை பற்றி பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து நோவானுடைய பேழையினுடைய ஞானஸ்நானம், 2வது மேகத்தினால ஞானஸ்நானம், 3வது சமுத்திரத்தினால ஞானஸ்நானம். அடுத்தது 4வது ஞானஸ்நானம். இந்த 4வது ஞானஸ்நானத்தை என்னன்னு பார்ப்பான்னா, மார்க் 1வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது யூதேய தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், யார் இடத்துக்கு? அந்த யோவான் ஸ்நானர் இடத்துல போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இங்கே தான் ஒரு காரியம் நடக்குது. இந்த ஞானஸ்நானம் எதுக்கு அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக, தாங்கள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக. அப்போ இந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்போ இவன் மறைக்கலை, இவன் மறைச்சி வைக்கலை. யோர்தான் நதியில் போய் எல்லா பாவத்தையும் அறிக்கையிடுறான், அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறான். அப்போ என்ன ஆகுது? இந்த ஏற்கனவே செஞ்ச பாவங்கள்லாம் அவன் மன்னிக்கப்பட்டு இவன் புதிய மனுஷனாக எழுந்திருக்கிறான். இப்போ இந்த யோவான் ஸ்நானம் யார்? அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ யார், நீங்கள் ஏன் ஞானஸ்நானம் கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அவர் சொல்கிறாரு, நான் வழியை ஆயத்தப்படுத்துறதுக்காக வந்தேன். அப்போ யாருக்கு வழியை ஆயத்தப்படுத்துறதுக்கு வந்தார்? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி கொடுத்துக்கிறதுக்கு வந்தார். எனக்கு பின்னால் ஒருத்தர் வருவார், அவர் ஆவியினால் அக்னியால் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. நான் அவர் பாதரட்சியினுடைய வார சுமக்கிறது கூட எனக்கு பாத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில் ஒரு ஸ்நானத்தை, ஞான ஸ்நானத்தை, தண்ணீரிலே மூழ்கி தன்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு கருவியை தேவன் யோவான் ஸ்நானகன் மூலமாக அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஏற்படுத்தியாச்சு. இயேசு கிறிஸ்து வந்துட்டார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார், இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னோன்னே, இவர் வந்து ஞானஸ்நானம் கொடுத்தோன்னே இவர் வேலை முடிஞ்சு போச்சு. இவர் உடனே போய் அங்கே சிறைச்சாதம் பண்ணப்பட்டு சார். இப்போ எத்தனை ஞானஸ்நானம் போச்சு? 4 ஞானஸ்நானம் ஆகி போச்சு. 4 ஞானஸ்நானமும் எதில் வந்துச்சு? தண்ணீர் மூலமாகவோ தண்ணீர்லையோ வந்துச்சு, தண்ணீர்னால காக்கப்பட்டாங்க. இப்போ 5வது ஞானஸ்நானம் இப்போ பார்ப்போமே. மத்தேயு 28 வாசி, மத்தேயு 28 கடைசி.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்க ஒரு காரியத்தை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த புறஜாதிகளை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. நான் இஸ்ரவேலருக்காகத்தான் வந்தேன், பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்களுக்கு நான் போட மாட்டேன் அப்படி இருந்தவர் இப்ப இஸ்ரவேலர் இவரை ஏற்றுக்கொள்ளாம சிலுவையில் அரைஞ்சதுனால இவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு இவர் புதியதான ஒரு கட்டளையை கொடுக்கிறார். சகல ஜாதியாரையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும். இப்ப யோவான் ஸ்நானகனும் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. எதுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு? பாவத்தை மன்னிக்கிறதுக்காக ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இப்ப நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க? அப்ப அந்த ஞானஸ்தானம் எடுத்துருக்கலாமே. பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம். இன்னைக்கு நிறைய பேர் நீங்க கேளுங்க, வெளியில கேளுங்க, யாரை வேணாலும் கேளுங்க, நீ எதுக்கு ஏன் ஞானஸ்தானம் பெற்றீங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்க பாவங்க, அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, பாவங்கள் மன்னிக்கப்படாது. சரி, பாவங்கள் மன்னிக்கப்படுறது யோவான் ஸ்நானம் கொடுத்தாரு. அப்ப அவர் நாமமே சொல்ல, பிதா பேர் சொல்லல, குமாரன் பேர் சொல்ல, ஞாபகம் சொல்லல, பரிசுத்த ஆவியினுடைய பேர் சொல்லல, அவங்க மட்டும் முக்களிச்சு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதான் ஞானஸ்தானம் நம்ம எடுத்துருக்கலாம்ல, அது பாவங்கள் தானே போக்குச்சு. ஆனா இது ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. என்னன்னா, இங்கே ஞானஸ்நானம் இங்கே ஞானஸ்நானம் என்பது அவருடைய மரணத்துக்கு அடையாளமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாயலாகவும் அடையாளமாகவும் நாம் முங்கும்போது அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறோம். உயிரோடு எழுந்திருக்கும் போது நாம் அவரோடு உயிர்த்தெழுகிறோம். அப்ப அடக்கம் பண்ணப்படுதல் எதுக்காக அடக்கம் பண்ணப்படுகிறோம்னா, இந்த பாவத்தை நமக்காக அவர் சிலுவையிலே சுமந்தார். சிலுவையிலே அவர் என்ன சுமந்தார்? அந்த ஞானஸ்தானத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, இவர் சிலுவையிலே மறைஞ்சதுக்கு அடையாளமானத்தான் நம்ம தண்ணியில மூழ்கிறோம். நமக்காக அவர் மரித்தார்னா எதுக்காக அவர் மரித்தார்? அதுல நம்ம பார்த்தோம்னா வாசிப்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்ப பாருங்க, இப்ப எதுக்காக? இப்ப அவருடைய மரணத்தின் சாயலாகத்தானே நம்ம அடக்கம் பண்ண போறோம். இப்ப நம்ம எதை நமக்கு ஏற்றுக்கொண்டார்? நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். ஆகையினால நம்ம ஞானஸ்நானம் பெறும்போது நம்ம பாவம் போய்விடுகிறது. அடுத்தது 2வது வாசிப்போமே. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்ப 2வது காரியமாக இவர் நமக்காக என்ன ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, சாபத்தை ஏற்றுக்கொண்டார். முதலாவது பாவத்தை ஏற்றுக்கொண்டார், இப்பொழுது சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது பாருங்க, மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இப்ப என்ன ஆகி போச்சு? நம்முடைய பலவீனத்தையும் ஏற்றுக்கிட்டாரு, நம்முடைய நோய்களையும் சுமந்துட்டாரு. அப்புறம் இதிலிருந்து நமக்கு என்ன ஆகிறது? நம்முடைய பாவம், சாபம், ரோகம், பலவீனம், இந்த 4ஐயும் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகினால் ஞானஸ்தானம் பெற்றவங்க இனிமேல் எதுக்காக ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா, இந்த காரியத்தை நீங்க நல்லா சொல்லி பழகுங்க. எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் பலவீனத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதுனால, அவருடைய மரணத்தின் சாயலிலே நீ ஞானஸ்தானம் பெற்றதுனால இந்த 4 காரியங்களும் இதோடு ஒளிந்தது. பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான். இப்ப நீதியின் மனுஷனாக, நீதியின் அவயவங்களாக, நீதிக்குரிய காரியங்களை செய்வதற்காக நீ கிறிஸ்துவை போல
உயிர் தெழப்படுகிறான். இதுதான் இந்த சாயலினுடைய வித்தியாசம். அப்போ உயிரோடு எழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நடக்குது? எழுதணும்னு இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது வாசிப்போம். இங்க பாருங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பார்களாக. அப்ப இங்க ஜீவ புஸ்தகம்னா என்னன்னு இந்த வசனத்திலிருந்து நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்துக்கணும்னா, நீதிமான்களுடைய பெயர் பட்டியல், நீதிமான்களுடைய அட்டரன்ஸ் ரிஜிஸ்டர். நீதிமான் ஆயிட்டா அந்த அட்டரன்ஸ் ரிஜிஸ்டர்ல பேர் எழுதிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ புஸ்தகம். ஏன் ஜீவ புஸ்தகம்? இவன் செத்தவன் அடக்கம் பண்ணப்பட்டான், உயிரோட நீதிமானா வந்துட்டா, அதனால் ஜீவன் ஆயிட்டான். சரி, அதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இங்க ஒரு கேள்வி நமக்கு வருது. நம்முடைய ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதியாச்சு. இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுனா என்ன? நீதிமான்களுடைய பெயர் எழுதப்படாட்டி என்ன? வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இப்ப பாருங்க, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நீதிமான்களுடைய பெயர் பட்டியலில் ஜீவ புஸ்தகத்தை எழுதியிருக்கு. ஜீவ புஸ்தகத்தை எழுதின உடனே நம்ம இந்த அக்னி கடலிலிருந்து நாம் தப்பிக்கப்பட்டோம், நம்ம காப்பாற்றப்பட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மீட்கப்பட்டோம், நாம் காப்பாற்றப்பட்டோம். இப்படி பல விஷயங்களில் நம்ம ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெறல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதல, அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டான். இதுதான் ஆக்கின. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னா, இப்ப இது விசுவாசிக்காம ஞானஸ்தானம் அங்க நோபா காலத்துல அங்க எடுக்காம இருந்தானா அவன் செத்தான். அதுக்கு பிறகு மேகத்துல போயிட்டாங்க, தப்பிச்சுட்டான். அந்த மேகத்துக்குள்ள போகாம இருந்தானா அவன் செத்தான். சமுத்திரத்துக்குள்ள போனதுனால அவன் காப்பாற்றப்பட்டான். சமுத்திரத்துக்குள்ள போகாம இருந்தானா அவன் செத்தான். அதே மாதிரி யோவான் ஸ்நானத்தில் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவன் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இல்லைன்னா பாவங்கள் மன்னிக்கப்படலை. இங்கே என்ன ஆகுது? நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதுனா நீதிமானுடைய பெயர் பெற்றால். எப்பொழுது நம்ம நீதிமான் ஆகிறோம்? யோவான் ஸ்நானகிட்ட என்ன கேட்கிறாரு? நான் உம்மிடத்துல ஞானஸ்தானம் பெறதுக்கு பதிலாக நீர் எங்கிட்ட கேட்கிறீரு அப்படின்னோடனே, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஏற்றதாய் இருக்கிறது. அப்ப எப்பொழுது நீதிமானாக நம்ம மாறுகிறோம் என்று சொன்னால், இந்த நீதியை நம்ம நிறைவேற்றும் போது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். நீதிமானாக்கப்படும் போது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுகிறதுனாலே நாம் அக்னி கடலுக்கே தப்பி வைக்கப்பட்டோம். இங்கேதான் ஒரு பெரிய இன்னொரு கேள்வி வருது. என்ன கேள்வி வரும்னா, வரணும்னா, இயேசு சொன்னாரு, ஜனத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. ஞானஸ்தானம் எடுத்தாச்சுல்ல, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதியாச்சுல்ல, அப்ப நம்ம போயிடுறோம்ல. அப்புறம் இதுக்கு ஆவியினால பிறக்கணும். பரிசுத்த ஆவியினால ஸ்நானம் எதுக்கு தேவையா? இப்ப இங்க ஒரு கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியினுடைய வேலை ஒரு முக்கியமான வேலை. நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், நம்ம நீதிமானாக்கிட்டோம். ஆனால் இருந்தாலும் இந்த உலகம் நம்ம விடுமா? பிசாசு நம்மளை விடுமா? இந்த சரீரம் நம்மளை விடுமா? இவன் நம்மளை எப்பவும் நம்மளை கெடுத்து நம்மளை சாபத்துக்குள்ளாகி இதில் மறுபடியும் நம்முடைய பேர் கிறுக்கப்படுற வரைக்கும் இவன் நம்மளை பிசாசு விட மாட்டான், இந்த சரீரமும் விடாது. ஆகையினால இந்த கிறுக்கப்படாம பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா இந்த பரிசுத்தாவியானவர். பரிசுத்தமா வாழ்றதுக்கு அவர் நம்மளோட இருந்து உதவி செய்யறாரு. எல்லா வகையில் எப்படின்னா, சகல சத்தியத்தையும் அவர் போதிப்பார், சகல சத்தியத்துக்களும் வழி நடத்துவார், வரப்போற காரியங்கள் எல்லாம் அவர் அறிவிப்பார், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏய், நீ இந்த மாதிரி போற, நாளைக்கு இந்த பாவத்தை செய்ய போற, நம்ம கிட்ட சொல்லியாச்சு. சரி ஆண்டவரே,
நான் செய்யலை, நீர் என்னை கூட இரும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ஜோம் பண்ண தப்பிச்சான். பழையபடி அதில் போய் விழுந்தா மாட்டிக்கிட்டான். அப்போ ஒரு ஆடு போகுது, சொல்படி கேட்கல, அதை விட்டுட்டு பக்கம் அந்த பக்கம் போகுது. இவன் என்ன செய்வான்? தடியை வச்சு ஒரு சாத்துவேன், அது பழையபடி இங்கே வரும். அந்த வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஏன்னா சகல சத்தியத்துக்குள்ளே நம்ம வழி நடத்துறார். தவறும் போது 2 சாத்துவார். தவறாதுக்கு முன்னாலே நமக்கு வரப்போற காரியங்கள் பாவத்தில் விழுக போறடான்னு காமிப்பாரு. தரிசனத்தின் மூலமா காமிப்பாரு, சொப்பனத்தின் மூலமா காமிப்பாரு, வசனத்தின் மூலமா பேசுவாரு, பிரசங்கத்தின் மூலமா பேசுவாரு, ஆசிரியர் வார்த்தை மூலமா பேசுறாரு. அப்ப இப்படியெல்லாம் நம்மளை சரியான பாதைக்கு கொண்டு வந்து அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டதுக்கு இருக்கப்படாம பாதுகாத்து கடைசி வரைக்கும் பாதுகாத்து அவருடைய வருகையில நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இவர் நமக்கு பாதுகாப்பா இருக்காரு. ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவா சொன்னார். இப்ப இது எத்தனாவது ஞானஸ்நானம்? 6வது ஞானஸ்நானம். முதலாவது நோவா, அது பிறகு மோசே மேகம், மோசே சமுத்திரம், அதுக்கு பிறகு யோர்தான் நதிக்கரையில் யோவான் ஸ்நானகன், அது பிறகு இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிறகு நான் போய் ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், வேறொரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு கூடவே இருப்பாரு, உங்களை வழி நடத்துவார், சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், வழி சத்தியத்தை போதிப்பார். அப்ப இது 6வது ஞானஸ்தானம். அடுத்தது இந்த 7வது ஞானஸ்தானம், மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். யோவான் ஸ்நானம் சொல்றார். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்குவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். இப்ப ஒரு ஞானஸ்தானத்தை பார்க்கிறோம், இது இந்த அக்னியான ஞானஸ்தானம். இப்ப இந்த அக்னி ஞானஸ்தானம்ங்கிறது என்ன? அது வேதத்துல எந்த பகுதியில சொல்லி இருக்குங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போமே. இப்ப முதலா இந்த அக்னி வந்து மோசே காலத்துல அக்னி இறங்கினது, அவர் அங்க போனது, ஆசரிப்பு கூடாரத்துல இறங்கினது எல்லாம் தெரியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3வது வசனம் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. இப்ப இந்த அக்னியினால இவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டது எப்ப அப்படின்னா, அங்க பெந்தேகோஸ்தே நாள்ல இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போனாரு, நீங்க காத்திருந்து இந்த உன்னதத்தின் பலன் வரும் வரைக்கும் நீங்க எருசலேம்ல காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அவங்க எருசலேம்ல போய் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு பரிசுத்தாவினா என்னன்னு தெரியாது, அக்னினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. என்னவோ மேல இருந்து ஒரு பலன் வருதுன்னு சொன்னாரு, போய் கீழ்ப்படிவோம், போய் காத்திருந்தா பாப்போன்னு போய் அங்க உட்காந்துட்டு கிடக்குறாங்க. ஆண்டவரே கிடக்குறாங்க, உன்னதத்தின் பலன் வரட்டுமே காத்து கிடக்குறாங்க. அப்ப பரிசுத்தாவி பெந்தேகோஸ்தே நாள்ல வந்துருச்சு. வந்தா சட்டிதியில வந்து பெரிய முழக்கம், அக்னி முழக்கம். அதுக்கு பிறகு உங்க நாவில் அந்த அக்னி நாவு பிரிந்திருக்கு நாவுகள் போல பிரிந்திருக்கு நாவுகள்ல பலவிதமான பாஷைகளை பேசுறாங்க. இருக்கிறவர்களுக்குள்ள கலக்கம், இது என்னமாய் முடியுமோ, எப்படா பயந்துக்கிட்டு என்ன நம்ம பாஷைகளை பேசுறான், என்ன நம்ம பாஷைகளை பேசுறான், என்ன நம்ம இவன் இப்ப இந்த பாஷைக்காரனாச்சு, நம்ம பாஷை எப்படா இவனுக்கு தெரியும். இவனுக்குள்ள திடீர்னு இவங்களுக்கு ஒரு ஞானம் வருது. என்ன ஞானம் வருது? பிசாசுக்கு அப்படியான்னு வரும். அப்படின்னா இவங்களாம் குடிச்சு போட்டு ஆடுறாங்களா, அதனால அப்படி கத்துறாடுங்க ஒருத்தர். உடனே பேதுரு எந்திரிச்சாரு. யோவேல் தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்ட அக்னி பரிசுத்த ஆவி இப்பொழுது எங்களுக்கு வந்திருக்கு, மாம்சம்ல யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னாரு. இப்ப அந்த ஆவியை ஊற்றி இருக்காரு, நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கோம்னு சொல்லி தீர்க்கதரிசனம் வருகிறார். அப்ப அந்த இடத்துல ஒரு அக்னி அவங்களுக்கு நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் இன்னொரு இடத்துல அக்னி எங்க பார்க்கலாம்னு வாசிப்போம். சங்கீதம் 39வது வசனம் 3வது வசனம். அங்க தாவீது சொல்றாரு, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. பாருங்களேன், இருதயம் அனலாச்சுன்னா நம்ம காய்ச்ச வந்துட்டு சொல்லுவோம். ஆனா இவரிடம் இருதயம் எனக்கு அனல் கொண்டது.
நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இப்ப பாருங்க, இந்த காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செஞ்சேன். அப்ப தியானிக்கையில அக்னி மூண்டது, விண்ணப்பம் வந்துருச்சு. இப்ப இதே காரியத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்துல நீங்க பாருங்க. அவர் என்ன சொல்ல தியானிக்கிறார், எல்லாம் தியானிக்கிறார். அவர் சொல்ல, என்னை குறித்த வசனம் பூரா நிறைவேறிச்சு. ரைட்டு. வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப பாருங்க, அக்னி வருது, அக்னி வந்துருச்சு. விண்ணப்பம் பண்ணிட்டார். என்ன விண்ணப்பம் பண்ணாரு? வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் பண்ணிட்டு என்னுடைய ஆவியை இடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரா? இந்த இடத்துல ஒரு பெரிய, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கேள்வி வருது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு லாமா சபக்தானி. அப்ப தேவன் கைவிட்டார்ல, அப்ப எப்படி இருக்க கடவுளா இருக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து நான் கடவுள் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல, அவர் சொல்லல. இந்த ரெண்டு கேள்வியும் நிறைய பேர்கிட்ட இருந்து நீங்க அவங்க கிட்ட நீங்க இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா, இந்த ரெண்டையும் பேசாம அது இருக்கவங்களே இருக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய குற்றம் மாதிரி அவங்க இது பண்றாங்க. ஆனா இதோட உண்மையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அறியாமையில சொல்றது புரியல அவங்களுக்கு என்னன்னு. அதாவது புரியலைன்னா நம்ம எடுத்து அதிகமா சொல்லலை இதை குறித்து. ஆனா நம்ம அதிகமா எடுத்து சொல்லணும், இதை குறித்து சொல்லணும். எப்படி சொல்லணும்னா, இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். நம்முடைய பாவம், நம்முடைய சாபம், நம்முடைய ரோகம், நம்ம பலவீனம் எல்லாத்தையும் அவர் சுமந்தார். அப்போ பாவம் போகும்போது ஏசாயா 59வது அதிகாரத்துல என்ன சொல்லுது? நம்முடைய பாவங்களே நமக்கும் தேவனுக்கும் ஒரு இதுதான் ஒரு பிரிவினை உண்டாக்குது. அப்ப அவருடைய பாவத்தினால் அல்ல, நம்ம ஜனத்துல ஏக மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் ரோகத்தையும் அவர் சுமந்ததுனால அவருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு கட்டு. இந்த கட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லு. ஆனா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி அவர் உயிரை விடல. அந்த இடத்துலதான் அவங்க தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்கன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி செத்து போயிட்டாருன்னா இவங்க சொல்றது ரைட்டு. ஆனா அவர் அப்படி செய்யல. சொன்னாரு, அது பிறகு ஆண்டவர் வந்துட்டாரு. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல எனக்கு என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். கைவிட்டா திரும்ப எப்படி வருவாரு? கைவிட்டா திரும்ப எப்படி கொடுப்பாரு? அவர் வரலன்னா எப்படி கொடுக்க முடியும்? சொல்ல முடியும். கைகளே ஒப்பு கொடுன்னு சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்துல இவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அக்னி இதுல அவர் விண்ணப்பம் பண்ணிட்டாரு. என்னை கடவுள் யாரு? இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்லியிருக்காரா? எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்காரு? அப்படின்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நல்லா கவனிங்க. எல்லா பேரும் இந்த கேள்வியை கேட்குறாங்க. நீங்க இந்த வசனத்தை எடுத்து ஆமா இயேசு கிறிஸ்து நான் கடவுள்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆணித்தரமா நீங்க எல்லா இடத்துலையும் பேசுங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான் சொல்லிட்டாரப்ப. என்னைய கடவுள்னும் என்னைய போதகர்னும் சொல்றீங்க. நீங்க சொல்றது சரிதான், ஆமா நான் அவர் தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டார்ல. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்களேன். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். அங்க ஏத்துக்கிட்டாரு. இங்க ஆண்டவரும் போதகருமா நானேன்னு இவரே ஒப்படைச்சிட்டாரு, இவரே சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? இதான் தெளிவா சொல்லிட்டாரு. நான் தான் கடவுள், நீங்க சொல்றீங்க ஆமா நான் தான் ஆண்டவர். அப்ப ஆண்டவரே நான் சொல்றேன், நீ செய்ய. ஆகையினால இந்த காரியங்கள் எல்லாம் நாம் வெளிப்படையாக தெளிவாக அனைவருக்கும் புரியும்படியாக இதை போதிக்கணும். அப்ப இந்த 7 ஞானஸ்தானத்துல அந்த அக்னி ஞானஸ்தானம் தியானிக்கையிலேயே அக்னி மூண்டது. இப்ப இந்த அக்னினால நமக்கு என்ன லாபம்? இவ்வளவு லாபம் பார்த்துட்டோம். இந்த அக்னினால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, இந்த அக்னியானது நம்ம சாதாரணமாக இதை பெற முடியாது.
நம்ம ஆவிக்குள்ளாகி நம்முடைய ஆத்மாவில் போய் நிலைத்து ஆண்டவரோட உறவாடும் போது, அவரோட லகித்து அவருடைய பாடல்களை எழுதும் போதோ, அவருடைய அன்பை ருசிக்கும் போதோ, அல்லது அவருடைய அதிசயங்களை தியானிக்கும் போதோ, அவரோட அப்படியே போகும்போது அவருடைய அக்னி நம்ம மேல வந்து இறங்கும். ஒரு இடத்துல மட்டும் இறங்காது, உடம்பு முழுவதும் அந்த அக்னி. இதை எப்படி விவரிக்கிறதுன்னு தெரியல. அதாவது உடம்பு முழுவதுமே அந்த ஒரு கனகனப்பு, அந்த அக்னி நமக்குள்ள உள்ள இருக்கிறது, அந்த ஒரு ஆவியான உள்ள அந்த அக்னிமயமா இருக்கிறது நமக்கே தெரியும். இது ஒரு நாள் மட்டும், ஒரு வாரம் கூட இருக்கலாம் சமயத்தில். எனக்கா ஒரு வாரம் இருந்துச்சு. அதை என்னால் உணர முடியும். நான் உணர்ந்ததுனால தான் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் எல்லாரும் இப்போவும் என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப அபூர்வமாக ஆண்டவருக்குள்ளே காலையில் எந்திரிச்சு அவருடைய இதுக்குள்ளே லகித்து உள்ளே போய் அந்த இது பண்ணும்போது அப்படியே ஆவியானவர் அப்படியே வருவார். வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம ஆவியானவர் நம்மளை ஆட்கொண்டு இந்த அக்னி நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும். இந்த அக்னினால நம்ம அவர்கிட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டா இது வரைக்கும் டிஃபென்சிவை பார்த்தோம். இந்த ஆவி பரிசுத்த ஆவிங்கிறது அஃபென்ஸும் டிஃபென்ஸ் இருக்கு. ஆனால் இந்த அக்னி டிஃபென்ஸ் அஃபென்ஸ். பரிசுத்த ஆவியினால நம்ம நிறைஞ்சு அக்னியில் போனால் பிசாசு தன்னால் ஓடும், நம்மளை கண்டாலே போகும். அப்போ இது அஃபென்சிவ், நமக்கு ஒரு வெப்பன், நல்ல வெப்பன் இது நமக்கு. நம்ம ஆவியின் பட்டயம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த அக்னியோட நம்ம போகும்போது பிசாசு அக்னி பக்கத்துல வர முடியாது. இவ்வளவு காரியங்கள் நம்ம இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதுக்கு மேல உங்க சந்தேகத்துக்கு அப்புறங்கய்யா, இப்போ நீங்க ஞானஸ்தானத்தை பற்றி 7 விதமான ஞானஸ்தானத்தை பற்றி மிக தெளிவாக விளக்குனீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்தானம்லாம் இல்லாமல் ஒரு சில திருச்சபையில் குழந்தை ஞானஸ்தானம்னு சொல்லி கொடுக்குறாங்களே, அது வேதத்தில் இருக்குதா? அது மாதிரி கொடுக்கறது அது ஏற்புடையதாக இருக்குதா? ஏன் அப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை அவங்க அவங்களும் வேதாகமத்தை படிச்சிருப்பாங்க, வேதாகமத்தில் இருக்குது. ஆனால் அவங்க படிச்சிருந்தோம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஞானஸ்தானத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். அதாவது அந்த ஆரம்பத்தில் இவ்வளவு விளக்கமாக ஞானஸ்தானத்தை பற்றி தெரியல. அதாவது நாட்கள் செல்ல 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 தான் இதனுடைய அடிப்படை சத்தியங்கள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க ஆரம்பத்தில் இவங்ககிட்ட நான் பேசி பார்த்துருக்கேன், ஏன் இந்த மாதிரி குழந்தை ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய அண்ணன்னா வச்சுக்கலாம், என்னுடைய அண்ணன் அவர் ஒரு போதகர், அவருடைய பாஸ்டர் வைங்களேன், அவர் சொன்னார். ஆமாம் ஒரு பாஸ்டர், பாஸ்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேகத்துக்குள்ளே போச்சுல்ல, சின்ன பிள்ளையும் போனாங்கல்ல, மேகத்துக்குள்ளாரையும் போனாங்க, கடலுக்குள்ளாரையும் சின்ன பிள்ளைங்க போயிருக்காங்க. அப்போ ஞானஸ்தானம் கொடுக்குற ரைட் தானே. இதில் 2 விதமாக நம்ம கேள்வி கேட்கலாம். என்ன அப்படின்னா, அதுக்குள்ளே ஆடு மாடு தானே போச்சு, அப்போ அதுக்கும் கொடுக்கலாமா? ஒரு கேள்வி. அடுத்தது, இந்த சின்ன பிள்ளைகள் வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, தங்களுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணான ஆராதனை செலுத்துகிறார்கள் இருக்கு. இப்ப பாருங்க, இது மனுஷனுடைய கற்பனை, வேதத்துல இல்ல. சின்ன பிள்ளைங்க இங்க கற்பனை. அவங்க எல்லாம் போனாங்கல்ல, அப்ப நம்மளும் கொடுத்தா என்ன? அட வேதமே என்ன சொன்னது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனா ஆய்க்குனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்ப யார் விசுவாசிக்கிறது? இங்க ஒரு ஆராதனை நடக்குது, சின்ன பிள்ளைய ஆராதனை. பெற்றவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைய அங்கே பாஸ்டர் வச்சிருப்பாரு, அடுத்த ஞான தாய் வருவாங்க, அடுத்த ஞான தகப்பன் வருவாங்க. இவங்க விசுவாசிக்கிறது யாரு? அவங்க தாய் தகப்பன்மாரா? ஞானத்தாய் அப்போ அது ஞானத்தாய் தகப்பன் விசுவாசிட்டாங்க, ஒரு கடவுளுக்கு போகலாம், இவர் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப இது ஒரு காரியம் பாருங்க, அவங்களுடைய அறியாமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்களேன். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஞானஸ்தானம் எதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? பிறவிலேயே பாவம் இருக்கும்ல, அந்த பாவம் போகணும்ல, அதுக்காக ஞானஸ்தானம் அங்கே கொடுக்குறோம். ரைட், வெரி குட், சூப்பர்.
இவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையினே வச்சுக்குவோம். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு கிறிஸ்தவ குழந்தைய ஒன்று பிறந்திருக்கு. நீ ஞானஸ்தானம் கொடுத்துட்ட, அந்த பிள்ளை செத்து போச்சு. இப்போ எங்கே போகும் அந்த பிள்ளை? பரலோகம் போகும். பரலோகம் தானே போகணும், அதானே உண்மை. உண்மை. அதுக்கு தான் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க. சரி, ஒரு இந்து பிள்ளையோ ஒரு முஸ்லீம் பிள்ளையோ செத்து போச்சு, ஞானஸ்தானம் கொடுக்கல, அந்த பிள்ளை எங்கே போகும்? அது நரகத்துக்கு போகும். அது எங்கே நரகத்துக்கு போகும்? பரலோகம். தேவருடைய ராஜ்யம் கிறிஸ்தவ சிறு பிள்ளைகளுடைய இதில் இருக்க எங்கே நரகத்துக்கு போவாங்க? இயேசு கிறிஸ்தவ காப்பாற்றுறது சின்ன பிள்ளைங்க தானே, எங்கே நரகத்துக்கு போகும்? இதெல்லாம் அட்டுழியம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட், அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை அந்த பிள்ளைகள்லாம் நரகத்துக்கு போகும், இந்த பிள்ளை தான் மோட்சத்துக்கு போகும்னு சொன்னால் ஆல்ரைட், ஏற்றுக்கலாம். பைபிளுக்கு அது வசனம் இருக்காது, எங்கேயுமே கிடையாது அது. அப்போ இந்த பிள்ளையும் நான் மோட்சத்துக்கு தான் போகுது, அந்த பிள்ளைகளும் மோட்சத்துக்கு போகுது. அப்புறம் ஏன் இந்த ஆராதனை நடத்தினேன்? வேஸ்ட்டு, வீணான ஆராதனை. வேதம் சொல்லுது, நீ உன் கற்பனையில் இதெல்லாம் பொய்யா கற்பனை பண்ணி நீ அதை உபதேசமாக போதிச்சு நீங்கள் தான் கெட்டு போகிறீங்கன்னா இருக்கிறவங்களையும் கடை வச்சு. சரி, ஆதி காலத்தில் தான் அப்படி போதிச்சுக்கிட்டு இருந்தீங்க, ரைட்டு. இன்றைக்கி உங்கள் டிஎல்சியிலிருந்தே அவங்க வந்துட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு பெரிய அற்புதங்களாக செஞ்சு பெரிய இதாகிட்டாங்க. ஏன் டிஜிஎஸ் தினகர், இப்போ ஆர்சி எடுத்துக்கிட்டா பெர்க்மேன்ஸு எல்லாம் வந்துட்டாங்க. சரி, நாங்கள் மற்றவங்க தான் சொல்லலை, எங்கள் பெட்டி காசுக்காரங்க தான் வழி இல்லை, அவங்க வாட்டுக்கு இதை கத்திட்டு கிடக்குறாங்க. ஏன் உங்களுக்குள்ளே வந்துருக்காங்க சொல்லவில்லை, கேட்க வேண்டியதானே? அவங்க யார் எந்த சபை சேர்ந்தோன்னா சிஎஸ்ஐ சபை ஆர்சி சபை இருந்தான்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதானே? ஆகையினால நீங்கள் பைபிளை தூக்கிட்டீங்க. கிறிஸ்தவன்னு சொன்னால் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அது எடுக்கலைன்னா இது அவங்க நரகத்தான் போவாங்க. இப்போ பாருங்களேன், ஒரு ஒரு சிஎஸ்சிலையோ டிஎல்சிலையோ யாரோ இறந்துட்டாங்கன்னா அங்கேருந்து பாஸ்டர் வருவாங்க. நான் நிறையா அதுக்கு போயிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனத்தை சொல்லுவாங்க. எந்த வசனத்தை எடுத்துவாங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யார் எழுந்திருப்பா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க. கிறிஸ்துவுக்குள்ள என்னைக்கு வந்தீங்க? கிறிஸ்துவுக்குள் வர்றதுன்னா என்ன? வாசிங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப என்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வராங்க? கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம். நீ சொல்றதே மோசைக்குண்டான ஞானஸ்தானத்தை சொல்ற. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றா தானே வர முடியும். நான் ஒரு இதில் போயிருந்தேன், திண்டுக்கல்ல ஒரு டெத்து, எனக்கு அக்கா இதுக்கு ஒரு தடவை நான் போயிருந்தேன். அப்போ எல்லாரும் வந்து இந்த வசனத்தை தான் சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த கேள்வியை நீங்களே சொல்லிக்கிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே என்னைக்கு வந்தேன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. என்ன என்னைக்குள்ளே வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வரேன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், அதில் நிலச்சிருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாகவே இருக்கணும், அப்புறம் மறிக்கணும், அப்புறம் நம்ம போகலாம். அதே இல்லையே, கிறிஸ்துவுக்குள்ளே வரல, நிலச்சி நிற்கல. அப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து கற்பனை, இவங்களுடைய கற்பனை, வீணான கற்பனை. ஆனால் கல்லறையில் மட்டும் சிலுவை கல்லில் அப்படியே எழுதி வச்சிருவாங்க. அது கண்டிப்பாக எதிர்ச்சிருவாங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தார். சரி, கிறிஸ்துவுக்குள் என்னைக்கு வந்தேன்னு சொல்லுங்க, மரித்தாரா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள என்னைக்கு, வேத ஆதாரத்தோட என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்க? தெரியாது, எடுக்கலையே. கிறிஸ்துக்குள்ள சிலுவை போட்டிருந்தாவே கிறிஸ்துக்குள்ளார வந்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அவங்க பேர் வச்சாலே கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு சிலுவை போட்டுக்கிட்டு. ஆமா, அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பாரம்பரியம். இந்த நம்ம மற்ற சமுதாயத்தில் தான் சொல்கிறோம் மூட பழக்க வழக்கம்னு. அந்த மூட பழக்க வழக்கத்தை வச்சுருக்காங்க. அதை இவ்வளவு மோசமாக அவங்கள சொல்லக்கூடாது.
ஆனால் அப்படி சொல்ல வேண்டிய இந்த இடத்துல, ஏன்னா நம்ம கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். இது நம்முடைய அவங்கள குற்றம் சொல்றதுக்காக தயவு செய்து யாரும் நினைக்க வேண்டாம். அவங்க எப்படியாவது அவங்க அந்த அக்னி கந்த நெருப்புல பங்கடையாம அவங்க உண்மையிலேயே இவங்க போதிக்கிறது மாதிரி இயேசு கிறிஸ்து வரும்போது இவங்க மறுரூபமாகி ஆண்டவர் சமூகத்துல போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நாங்கள் சொல்றோமே தவிர, இது சொல்றதுனால அவங்கள குற்றம் சுமத்துறதுனால நாங்க பெரியவங்க அப்படிங்கிறது இல்லை. நாங்க அபாத்திரமான ஊழியக்காரவங்க. நாங்கள் சொல்றதை மாத்திரம், நாங்க ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். அப்புறம் சகல கனமும் மகிமையும் எல்லாம் அவருக்கு தான் வருகிறது. அடுத்தபடியா இப்போ பார்க்குறையா திடப்படுத்துதல்ங்கிறாங்க. இது ஒரு காரியம், கரெக்டு, சரியா கேட்டீங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஞானஸ்நானம்னு திடப்படுத்தல் கொடுத்து நாங்கள் சபையில சேர்த்துக்கிறோமே. சபையில யார் சேர்க்கணும்? கர்த்தர் தான். இப்போ நீ என்ன சேர்க்கிற? நீ மனப்பாடம் பண்ணிட்டு வா, நீ சபையில சேர்த்துக்க, ஓ சபையில நீ மெம்பர் ஆகிக்க, அவங்க பேர் எழுதிக்குவாங்க, அதெல்லாம் ரைட்டு, ஓகே, உங்க சட்டப்படி நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்க. அதை ஞானஸ்நானம்னு எப்படி சொல்லுவீங்க? புது நன்மையும் கூட அது மாதிரி, புது நன்மையும் அதே மாதிரி தான் அவங்க செய்யறாங்க. அந்த ஏஜுக்கு வந்த பிறகு புது நன்மை கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் பேர் பட்டி விசுவாச நீதிமான்கள் பட்டியலில் இவங்க பேர் எழுதப்படும். எங்க எழுத நீதிமான்கள பேர்? நீதிமான ஆகல இல்ல, இப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வேதத்துல இருக்கு. சுத்தமா இல்லையே, இவங்க வேதத்துல இல்லை, இது உங்களுடைய கற்பனை. வேதத்துல இல்லாத செய்யறாங்க, வேதத்தில் இல்லாம செஞ்சு அழிஞ்சு போறாங்க. அதுதான் வத்தரிச்சலா இருக்கு. இது மாதிரி செஞ்சா அப்புறம் வேத புத்தகம் தேவையில்லைங்கிற மாதிரி தானே இவங்க. கண்டிப்பா. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, எங்க வேத சட்டம், எங்களுடைய திருச்சபை சட்டம், திருச்சபை சட்டத்தையே எல்லாத்தையும் வச்சுக்க, அப்புறம் பைபிள் தூக்கிடும். எதுக்கு பைபிள்? திருச்சபை சட்டத்தையே வச்சுட்டு போ, அப்புறம் ஏன் பைபிள் தூக்கிட்டு இருக்க? எது வேத புஸ்தகம்னா பைபிள் ஏன் சொல்ற? எது வேத புஸ்தகம் தூக்கிட்டா அதான சட்டம். கிறிஸ்தவன்னா எதுக்கு? கிறிஸ்துவை தரித்து கொண்டே இருக்கே. அப்ப கிறிஸ்தவை தரிச்சுதானே கிறிஸ்தவ. அப்ப கிறிஸ்துவ ஞானஸ்தானம் பெறும்போது தான் கிறிஸ்துவை தரித்துக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது தான் நம்ம கிறிஸ்தவனா மாறுறோம். பேர் வச்சாலும் கிறிஸ்தவங்க இல்லையே. இதெல்லாம் கதை, இவங்கெல்லாம் கற்பனை. இவங்க அத்தை பாட்டி கதை மாதிரி ஆரம்பத்திலேருந்து ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தி பாரம்பரியத்தினாலே வசனத்தை அவமாக்காதீர்கள் இருக்கு வேதத்தில். இவங்க பாரம்பரியத்தை கை கொண்டு வசனத்தை அவமாக்கிட்டு இருக்காங்க. அப்படி செய்யக்கூடாது. இது தேவனுக்கு விரோதமான பாவம். நான் ஒருத்தவங்கிட்ட கேட்டேன், ஞானசாலை எடுத்துட்டேன்னு. இல்லை, நான் திரைப்படத்தில் எடுத்துட்டேன், இதுவும் அதுவும் ஒன்று தான் பாஸ்டர் சொன்னார்னு. பாஸ்டர் அதுக்கு அதிகாரி, வேத வசனம் தான் அதிகாரி. வேத வசனத்தில் எங்கே இருக்குன்னு யாராவது கேட்குறீங்களா? கேட்கறதில்ல. முகதாட்சினியம் பண்ணாதீங்க. எந்த விஷயத்திலையும் பைபிளை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேத வசனம் மாத்திரம்தான் உங்கள் பரலோகம் கொண்டு போகும். வேத வசனம் மாத்திரம்தான் உங்களை காப்பாற்றும். பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் உங்களோடு பேசுவார், உங்களை தப்புவிப்பார், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். நீங்கள் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே போகலாம், அவருடைய பிள்ளையாகலாம், உரிமையாக கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உரிமையாக கேட்க முடியாது. இந்த பெயர் பட்டியலில் பேர் எழுதப்படாதவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அதான் அக்னி கந்த நெருப்பிலே பங்கடையார். அதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் நம்ம முதலே வாய்ச்சோமே. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிங்க, பாருங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். யாரு? சிறியோரு பெரியோரு முதியோர் எல்லாம் முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் வேறு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்ப இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டதுன்னா என்ன புஸ்தகம்? அது என்னென்ன புஸ்தகம் இருக்கணும்? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அப்போ அதுக்கு இல்லாம வேற புஸ்தகம்ல என்ன இருக்கும்? கிரியை நம்ம செய்யற ஒன்று பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த தோரா,
அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அது வச்சிருப்பாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகம் 5 பஞ்சாகமங்கள். பஞ்சாகமம் அது அவங்களுக்கு, அதுதான் வேத சட்டம். அது அவங்க அதன்படி செய்கிறாங்க. சரி. அடுத்தது கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்குலாம் வேத புஸ்தகம் இருக்கும். பைபிள் நம்ம பைபிள் அங்கே இருக்கும். நீ கிறிஸ்தவம் போய் சிறியவர் பெரியார் அங்கே நிற்கிற, நீ சத்தியத்தை கீழ்ப்படிச்சியா அப்படின்னு கேட்டா இவங்க என்ன, கடைசி நாளில் நான் சொன்ன வசனமே நியாயம் தீர்க்கணும் இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நீ கேட்டையா? சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள்னு சொன்னாரு. இவங்களாம் உனக்குள்ள இடிச்சு சொன்னாங்களே, எல்லாரும் கடிஞ்சதோடு கூட சொன்னாங்களே, பாதி பேர் எடுத்தாங்களே, உன் சபையிலே எடுத்தவங்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்களே, நீ ஏன் எடுக்கலன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கேள்வி இருக்கு, அங்கதானே இருக்கு, வேத வசனம் அப்படித்தான் இருக்கு. எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோ தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அப்ப நீ ஞானஸ்நானம் எடுக்கிற போது நான் சின்ன பிள்ளையில எடுத்துட்டு அங்கே போய் சொல்லுவியா? அங்க ரைட், வெரி குட், நீ சொன்னபடியே நீ செஞ்சிட்ட, போ பரலோகம் சொல்லுவாங்க. ஜட்ஜ்மெண்ட் தானே இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் தான், வேற என்கொயரி கிடையாது. என்கொயரினா அங்க சொன்னோன்னே இங்க கீழ்ப்படியணும். அங்க அங்க நினைச்சு இங்க கம்ப்யூட்டருக்கு சொன்னோன்னே அங்க போயிருது. சாக்கு போக்க நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுக்கு முன்னாலேயே வந்து நிற்கும் அத்தனையும். சாட்சி அங்கேயே இருக்கு. நமக்கு சாட்சி 3. என்னது? பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் 3: ஆவி, சரீரம், பிதா, வார்த்தை, ஆவி. இந்த வார்த்தையெல்லாம் அங்க வந்து நிக்கல. இப்ப சொல்ற பதில் அங்க சொல்லுவியா? நீ இப்படி எல்லாம் சொன்னைய, அப்ப இது உனக்கு சாட்சி கொடுக்கும், உனக்கு விரோதமாவே சாட்சி கொடுக்கும். அதனால இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து நீங்க வேற எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க. நீங்க எந்த சபையில இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா மாறணும். நீங்க கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதி என்னன்னா, நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே முழுக்கு ஞான ஸ்நானம் பெறுவதை தவிர வேறு எந்த விதமான மாற்றும் இல்லவே இல்லை இல்லை இல்லை. அதனால தயவு செய்து இதை நீங்க கேட்ட உடனேயே போய் ஞானஸ்நானம் பெறுங்க. இப்போ இதில் இன்னொரு சந்தேகம் வரும். எப்படின்னா, யார்கிட்ட எடுக்கிறது? இப்போதான் சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நாங்களே கொடுத்துட்றோம். அதுக்கு தகுதி இருக்காங்கய்யா, ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்குன்னு தகுதி இருக்குல்ல. ஏன்னா எல்லா வேலைக்கும் ஒரு தகுதியை வச்சிருக்கோம். இது ஆண்டவருடைய வேலை. இது இப்போ பரலோகத்துக்கு போடுற வாசலை திறக்கிற ஜீவ புஸ்தகத்தில் நீதிமான்களோட பட்டியலில் எழுதப்படுது. அப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் சில தகுதிகளை வச்சிருப்பார்ல. அப்ப அந்த தகுதி பாருங்க, ஆரம்பத்துல இருந்து பாருங்களேன். நோவாவும் பழைய குலத்தாரா? ஆமாங்க. அப்ப அவரு ஞானஸ்நானம் எடுத்தாரு. ஆமா, ரைட்டு. மோசே அவர் மேகத்துக்குள்ள போனாரா? போனாரு. கடல் செங்கடலுக்குள்ள போனாரா? சரி. இயேசு கிறிஸ்து அவர் எடுத்தாரா? யோர்தான் நதியில எடுத்தாரா? அப்ப கூட அவர் ஒரு வார்த்தை சொல்றாருங்க. யோவான் சொல்றாருல்ல, உம்மால நான் ஞானஸ்நானம், ஆனா நீரை என்னிடத்துல வரீங்கிறப்ப அவர் இயேசு என்ன சொல்றாரு? இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்றாரு. அப்படி சொல்றாருல. இன்னைக்கு சிஎஸ்ஐல என்ன சொல்றாங்க, அவங்க ஞானஸ்நானமா எடுக்கலையா, கேட்டா அவங்க கொடுப்பாங்களா? இது எந்த விதத்துல அவங்களுக்கே குவாலிஃபிகேஷன் இல்லையே. குவாலிஃபிகேஷன் இல்லாம நீ ஒரு 12th படிச்ச பிஏ எப்படி கிளாஸ் தகுதி வேணும்? நீட் எழுதி பாஸ் பண்ணாதானே எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்க முடியும். ஆமா, ஆகினால அந்த தகுதி முதல்ல அவங்க எடுங்க. முதல்ல ஐயர்மாருங்க இவங்க எல்லாரும் பாஸ்டர்ஸ் முதல்ல எடுங்க. அங்கங்க எடுத்துங்க. அவங்க ஆத்மாவுக்கு அவங்க தான். சபையோ வேற எதுவுமே திருச்சட்டமா நம்மளை கொண்டு போகவே போகும். திருச்சட்டத்தை நீங்க வச்சுக்கோங்க, பாரம்பரியத்தை வச்சுக்கோங்க. ஆனா வசனத்தை அவமாக்காம பார்த்துக்கோங்க. உங்க வசனத்தை நீங்களும் உங்க குடும்பமும் உங்க பிள்ளைகளும் சந்ததியா ஆசீர்வதிக்கப்படணும்னா இதை கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை கேட்குறவங்க அனைவரும் என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் இந்த சத்தியத்தை, அது ஒரு ஊழியமா இருக்கு, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் யாரெல்லாம் அந்த டிஎல்சி சிஎஸ்ஐ இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுக்காதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. போகட்டும், இது ஒரு ஊழியம், கர்த்தரோட ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இயேசுடைய முக்கியமான காரியம் என்னன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை, கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, அவர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும்
கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாக இருக்கு விருப்பமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து தான் இன்றைக்கி எல்லா மக்களும் இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே வரணும், இப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை எடுக்கணும், அவங்க பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும். அந்த எழுதின பேரும் கிறுக்கி போடாமல் இருக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டாதான் இந்த பொல்லாப்பு நிறைந்த இந்த உலகத்தில் பிசாசனை எங்கே பார்த்தாலும் கிரியைகள் அதிகம். இதில் நம்ம சரியாக பரிசுத்தமாக நடந்து நாம் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஊழியமாக செஞ்சிட்டு வரீங்க. அதே போல் இதை கேட்குற எல்லா மக்களும் அவங்களுக்கு ஒரு ஊழியமாக அவங்க இதை அவங்களுடைய சொந்தங்களுக்கு, உறவுக்காரங்களுக்கு, அவங்களுடைய நண்பர்களுக்கு இதை அவங்க ஷேர் பண்ணும் பொழுது அவங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ என்ன கனப்படுத்துகிறோன்னு என் பிதா கனப்படுத்துவான்னு சொன்னது போல ஆண்டவர் தாமே அவங்கள ஆசீர்வதிப்பார்னு அந்த ஒரு பெரிய மனதோட இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான பதிலை நீங்கள் மிக தெளிவாக கொடுத்துருக்கிறீங்க. இதை கேட்குற எல்லாரும் அப்படியே அவசியம் நீங்கள் ஒரு ஷேர் பண்ணும் பொழுது, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.